ஹாய் ஹலோ. இன்னைக்கு லாஸ்ட்டு போட்டிருந்த வீடியோட கண்டினியூ வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் நெக்கு எப்படி மார்க் பண்ணி பேப்பர் கட்டிங் போடுறது 2மே ஒரே வீடியோல காமிச்சிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு பேக் நெக் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேனோ, அது மாதிரி ஃப்ரண்ட் நெக் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் நெக்கு நான் போட்டிருக்கேன் ட்ரால எங்கே மார்க் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. அதுலேருந்து நம்பர் 1 போட்டுக்கோங்க. இந்த படம் நீங்கள் ட்ரா பண்ணி அதில் நம்பர் 1 போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் நெக்லேருந்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஷோல்டருக்கும் நம்மளுடைய டாட்டு ஒரு சென்டரில் ஒரு டாட் பிடிச்சிருப்போம்ல, அது வரைக்கும் எடுக்கணும். அது நம்பர் 2. அதில் பேஸ் 2ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹூக் வச்சுருப்போம்ல, அது நம்பர் 3. நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணுற இடம் 4ன்னு வச்சுக்கோங்க. நம்பர் 5 நெக்குக்கும் நம்ம அந்த ஆம்கோல் ஜாயிண்ட் இருக்கும்ல, அது நம்பர் 5. நெக்ஸ்ட் பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிறது நம்பர் 6. அப்புறம் பட்டியோட எண்டு நம்ம பட்டி லாஸ்ட்டு முடிக்கிற இடம் இருக்குல்ல, அது நம்பர் 7ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம ஃப்ரண்ட் நெக்கில் நம்ம மார்க் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் அதனுடைய நேம் எழுதுவோம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் நெக் லென்த்துன்னு எழுதிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் லென்த். நம்பர் 2 பேஸ் லென்த்து. நம்ம அந்த பட்டி அந்த டாட் எடுத்திருப்போம்ல, அது பேஸ் லென்த்து. நம்பர் 3 ஹூக் ஃப்ரண்ட் பார்ட்டுன்னு எழுதிக்கோங்க. நம்ம அது தேர்ட் ஹூக் ஃப்ரண்ட் பார்ட். நம்பர் 4 ஹூக் சைட் பார்ட்டு. ஹூக்கு ஜாயின் பண்ணுற அந்த இதை சைட் பார்ட்டுன்னு போட்டுக்கோங்க. நம்பர் 5 அப்பர். நம்பர் 6 மிடில். நம்பர் 7 லோவர். 5, 6, 7 அப்பர், மிடில், லோவர். இவ்வளவு தான். அதனுடைய நேம் எழுதி வச்சுக்கோங்க. 7 தான். அப்புறம் ப்ளவுஸில் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்ட்டு நான் காமிச்சு தரேன். இவ்வளவும் அந்த பக்கத்துலேயே எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு நீங்கள் பேக் நெக்கு எந்த ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் பண்ணீங்களோ அதே ப்ளவுஸை தான் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு இது பண்ண வேண்டியது இருக்குது. நான் அதை அப்புறமா சொல்லித்தரேன். நீங்கள் இது மார்க் பண்ணும்போதே அந்த ஃப்ரண்ட் ஹூக் சைட் பார்ட் இருக்கும்ல, அதில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டு 2ன்னு போட்டுக்கோங்க. அது என்னென்னா நம்ம ஸ்டிச்சிங்காக விட வேண்டியது. நான் இதில் விடலை. அப்புறம் சைடு நம்ம அளவு மெஷர்மெண்ட் ப்ளவுஸை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் நெக் எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டேப்பை வச்சு இப்படி ஆல்ரெடி நான் பேக் நெக்கில் சொல்லி கொடுத்துருப்பேன். எப்படி அது நம்ம ஆம்கோல் எடுக்கிறது, அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இது எல் ஷேப்பில் நமக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த டேப்பை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு 6.2 கிடைக்குது. உங்களுக்கு வரதை கரெக்டாக அந்த ஃபுல் லென்த்தில் இருக்கிற நெக்கோட ஃபுல் லென்த்தில் இருக்குல்ல, அதில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஸ்லேருந்துக்கு நீங்கள் ப்ளவுஸை இழுக்கக்கூடாது. அது ஏன்னா நம்ம இழுக்காம தான் டாட் பார்க்கணும். அதுலேருந்து ப்ளவுஸை கீழே போட்டுக்கிட்டு என்ன பண்ணணும்னா, நான் பண்ணுற மாதிரி அதை ஷோல்டரில் பிடிச்சிட்டு ப்ளவுஸை நல்லா இழுத்து கரெக்டாக போட்டு விட்டுட்டு அதை என்ன பண்ணணும்னா, லைட்டாக ரொம்ப இழுக்கக்கூடாது. நம்ம ஒரு ஃபிங்கர் வச்சு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து லைட்டாக கீழே இழுத்தோன்னா அது கொஞ்சமாக வரும். ஜஸ்ட்டு ஒரு இதுதான், ரொம்ப இழுக்கக்கூடாது. அது நீங்கள் அந்த ஃபிங்கர் வச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் லைட்டாக நம்ம ஒரு மெதுவாக அது நம்ம பண்ணும்போது தெரியும். அது எனக்கு எவ்வளோ வருதுன்னா, கரெக்டாக 11.7 வரும். உங்களுக்கு அதில் நம்ம இருக்கிறதுலேருந்து எப்படியோ ஒரு ஒரு பாயிண்ட் கூட வர மாதிரி தான். பாருங்கள், நான் காமிச்சு தரேன். இப்படி இழுக்கக்கூடாது. அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வச்சுட்டு லைட்டாக நான் பிடிச்சிருக்கிறத பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு தான் இழுக்கணும். அப்படி இழுக்கும்போது லைட்டாக எழுந்து வரும். அந்த மாதிரி இழுத்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அளவு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹூக் ஃப்ரண்ட் பார்ட். ஹூக்கோட
ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கணும். அது நம்ம எப்போவுமே வந்து அது அளவு எடுக்கிறது வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம வந்து ஹூக் வந்து போட்டிருப்போம்ல, ஊக் போட்டிருப்போம்ல, அந்த பார்ட்டை மட்டும் தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். எனக்கு வந்து 3.7 கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் ஸ்லோவா போகுது. நீங்க நல்லா கவனமா பார்த்துக்கோங்க. 3.7 இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்ட்டா நம்ம எழுதியிருக்க நேம் பக்கத்துல எழுதி வச்சீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க மெஷர்மெண்ட் வந்து எடுக்க வேண்டாம். அப்புறமா அந்த ஜாயிண்ட் வந்து எடுத்து எழுதிக்கோங்க. எனக்கு வந்து 5.7 கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து அப்பர் வந்து எங்கேருந்து எடுக்கணும்னா, நம்மளுடைய ஃப்ரண்ட் நெக் இருக்குல்ல, ஃப்ரண்ட் நெக் அந்த எண்ட் இருக்குல்ல, அதிலிருந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரண்ட் நெக்ல இருந்து இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் இருக்குல்ல, அது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ இழுக்கணுமோ இழுத்து வச்சுட்டு, அத நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா அது வந்து 8.5 வரும். எயிட் பாயிண்ட் ஃபைவ் போடுங்க. உங்களுக்கு வரத எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மிடில் வந்து எந்த பக்கம் இது பண்ணணும்னா, நம்மளுடைய பட்டி ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த பார்ட்லேருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும். அதுதான் வந்து அப்பர் மெஷர்மெண்ட் எடுக்கணும். இத வந்து இழுத்து இழுத்து எவ்வளோ இழுக்கணும், அது லைட்டா தான் இழுந்து வரும். அந்த அளவுக்கு எவ்வளோ இழுந்து வருமோ, அத வந்து எழுதிக்கோங்க வர மெஷர்மெண்ட்டு. எனக்கு 7.2 வருது. உங்களுக்கு வந்து எது கரெக்ட்டா வருமோ அத எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லோவர் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டி ஜாயிண்ட் லாஸ்ட் எண்ட் இருக்குல்ல, அதுதான். அந்த லாஸ்ட்டு அது எவ்வளோ வரும் 6.5 இல்லன்னா 6.2 உங்களுக்கு எவ்வளோ வருதோ அத எழுதிக்கோங்க. இவ்வளோதான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்ல எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டு. அப்புறம் இது வந்து கட்டிங் போடுறது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல காமிச்சு தரேன். ஃபர்ஸ்ட்டு பேப்பர் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு பேப்பர் கட்டிங் போட்டுட்டு அப்புறம் ப்ளவுஸில் கிளாத்தில் போடுறத காமிச்சு தரேன். இவ்வளவும் பண்ணிட்டு அப்புறமா இதில் என்னென்ன எல்லாம் ஆட் பண்ணணும். இப்போது நெக்லேருந்துக்கு வந்து நம்ம எவ்வளோ ஆட் பண்ணணும்னா 0.5 அப்படி பார்த்தீங்கன்னா 6.7 வரும் நமக்கு. அப்புறம் வந்து இதில் +1 பேஸ்லேருந்து கூட +1ன்னு போடும்போது 12.7 நெக்ஸ்ட்டு அதை நான் மார்க் பண்ணி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து அது இருக்கிற மெஷர்மெண்ட்லேருந்து +1 வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ எனக்கு வந்து 4.7 நெக்ஸ்ட்டு சைடுக்கு வந்து 1 தான் ஆட் பண்ணணும். அப்போ 6.7 மீதி எதுக்குமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். ஆனால் இன்னொன்றுனா நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அது மார்க் பண்ணும்போது அது பக்கத்தில் ஒரு சின்ன பாக்ஸ் போட்டு அதில் 2 கொடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்டிச்சிங்க்கு நம்ம கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்லேருந்து 2 வந்து ஆட் பண்ணிக்கணும். அது டோட்டல் நம்ம இதுக்கு அங்கே பேக் நெக்கு வந்து 1.5 கொடுத்துருந்தோம். இதில் வந்து 2 பட்டிக்கும் சரி அதுக்கும் சேர்த்து நம்ம 2 கொடுத்துருந்தா கரெக்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் முதல்லயே போட்டு வச்சுக்கோங்க. நான் போடல. இல்லைன்னா நீங்கள் இது கூட எழுதி வச்சுருந்தாலும் அதுனா ப்ளஸ் ஆடுன்னு சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் டவுட் இருக்கலாம். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு இந்த பிக்சரில் போட்டு வச்சிங்கன்னா அடுத்து நம்ம கட் பண்ணும்போது உங்களை நான் சொல்லிக் கொடுக்குறேன் அது எப்படி வரும் அப்படின்னு. இவ்வளோ தான் நம்ம மெஷர்மெண்ட் எல்லாம் எழுதியாச்சு. இனி வந்து பேப்பர் கட்டிங் போடுறது உங்களுக்கு எப்படின்னு சொல்லிக் கொடுக்குறேன். பேப்பர் கட்டிங் இல்லை, பேப்பரில் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்ட்டு. இது ஈஸியாக இருந்துச்சுன்னா என்னுடைய கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பட்டி வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுனா, பட்டி வந்து 3 பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு நம்மளுடைய லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து ஏ, சென்டர் வந்து பி, தென் ரைட் சைடு இருக்கிறது வந்து சின்னு எடுத்துக்கோங்க. சின்னு எடுத்துக்கிட்டு
இது வந்து ஒவ்வொருத்தவங்களும் இதில வந்து சின்ன பாக்ஸ் வந்துன்னா 2 அது வந்து எதுக்குன்னா ஸ்டிச்சிங்க்கு. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ப்ளவுஸுக்கு வந்து பட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து லெஃப்ட் சைடு கொஞ்சம் தாழ்ந்திருக்கும். அந்த ஜாயிண்ட்டு. அப்புறம் சென்டர்ல இருக்கிறது வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அது ஒவ்வொருத்தவங்களுக்கு நான் ட்ரா பண்றேன். இந்த மெத்தட்லலாம் ஒவ்வொரு சில பேருக்கு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும் அந்த பட்டி. அதுக்காக எந்த பட்டி எப்படி இருந்தாலும் நம்ம எடுக்க வேண்டியது 3 மெத்தடு தான். ஏபிசின்னு எடுத்துக்கோங்க. எந்த பட்டி இருந்தாலும் ஏபிசின்னு எடுத்துக்கிட்டு நீங்க கரெக்ட்டா அந்த மார்க் பண்ணீங்கன்னா, ஈஸியா நமங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும். அப்புறமா ஈஸியா கட் பண்ணிக்கலாம். இப்ப ஏபிசின்னு எடுத்துக்கிட்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து லென்த் மட்டும் நம்ம அ ஒரு 0.7 வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். லென்த்துன்னு சொல்லும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். அ இருங்க நான் வந்து காமிச்சு தரேன். இப்போ ஏ இருக்குன்னா, ஏ வந்து ஒரு 3 அ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3 சென்டிமீட்டர் இருக்குன்னா, இப்போ 3 இருக்குன்னா, அந்த 3 மார்க் பண்ணிட்டு, அதுக்கு மேல வந்து ஒரு 0.7 அப்படின்னா 3.7 மார்க் பண்ணணும். இப்போ பாருங்க, இப்போ நம்மளுடைய ஒரு ஏ வந்து நம்மளுடைய பட்டி ஏ வந்து 3 இருக்குன்னா, 3 மார்க் பண்ணிட்டு, அது கூட ஒரு 7 வந்து 0.7 வந்து ஆட் பண்ணணும். அதே மாதிரி பி வந்து 2 இருக்குன்னா, 2 மார்க் பண்ணிட்டு 0.7 வந்து 7 வந்து நம்ம அதில ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் அதே போல சிக்கு. சிக்கு நம்ம இந்த பக்கம் மார்க் பண்றது தான் ஸ்டிச்சிங் மார்க் பண்றோம்ல ஒரு 2 இது. அதுக்கும் அதே அந்த சி மெஷர்மென்ட் அளவ நம்ம அதில வச்சுக்கணும். அது கரெக்ட்டா உங்களுக்கு வரும் அப்ப அந்த டைமு. இது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இன்னொரு கிளியரா சொல்லி தரேன். இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேப்பர் கட்டிங்கு. இது வந்து பேக் நெக் ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்தது உங்களுக்கு தெரியும். அந்த பேப்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க. இல்ல செப்பரேட்டா ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. நான் வந்து அதே இதில எடுத்துக்கிறேன். ஃபோல்டு வந்து நம்மளுடைய லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரியும், ஓப்பன் வந்து ரைட் சைடு இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய நெக் வைட் வந்து உங்களுக்கு தெரியும். பேக் நெக்கு நம்ம எழுதி வச்சிருப்போம். அத செக் பண்ணி பார்த்துட்டு, நெக் வைட் வந்து போட்டுக்கோங்க. 2.5 உங்களுக்கு என்ன இருக்கோ அத நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 2.5 அத மார்க் பண்ணிட்டு, அப்புறமா ஃப்ரண்ட் நெக் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 6.7 நம்மளுடைய கிடைச்சிருக்கிறது 0.2 அதில 0.5 ஆட் பண்ணி 6.7 வந்திருக்கும். அத வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு, அப்புறம் நெக் வைடு கீழேயும் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்து 2.5 இருக்குன்னு சொல்லிட்டு, அதில நீங்க அந்த 2 டாட்டையும் ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா, ஃப்ரண்ட் நெக் கிடைச்சிருச்சு. அப்புறம் நமக்கு வந்து ஷோல்டர் வந்து நம்ம இதில வந்து தனியா மார்க் பண்ணணும்னு வேண்டாம். மெஷர்மென்ட் எடுக்கணும்னு வேண்டாம். பேக் நெக்ல குடுத்துருப்போம். நீங்க அந்த ஷோல்டர் மெஷர்மென்ட்ட எடுத்து ஃபர்ஸ்ட் இதில மார்க் பண்ணுங்க. அது கட்டிங் போடும்போது நான் வேற ஒரு மெத்தட் காமிச்சு தரேன். அது வந்து ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு இது தெரியறதுக்கு தான் மார்க் பண்ண சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம பேக் நெக்கு குடுத்துருப்போம்ல, அதில வந்து ஷோல்டர் வந்து 2.7 இருக்கு. ஆர்ம்கோல் லென்த் வந்து 6.2 அதையும் நீங்க மார்க் பண்ணி, அந்த கர்வ் வந்து 1.2 அதுவும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து மெஷர்மென்ட் போட்டு நீங்க மார்க் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ 2.7 போட்டு ஆர்ம்கோல் லென்த் வந்து 6.7 நெனைக்கிறேன். அப்புறம் அத போட்டு, இத வந்து கீழ அந்த ஆர்ம்கோல் லென்த் முடிச்சுட்டு, அதில ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அது எப்படி ஃப்ரண்ட்ல வந்து என்ன மெஷர்மென்ட் பண்ணணும் அப்படின்னு காமிச்சு தரேன். கீழ வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு நார்மலா ஒரு லைன் போட்டுக்கோங்க அது. அப்புறமா எப்பவுமே எடுக்கிற மாதிரி அந்த 1.2 கர்வ் வந்து போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு, நெக்ஸ்ட் என்ன எடுக்கணும்னா, அ அப்பர் பேஸ்லேருந்து எடுத்தாச்சு. சாரி பேஸ்லேருந்து எடுக்கல. ஆமா. பேஸ்லேருந்து அதுக்கப்புறமா ஷோல்டர் அதுலேருந்து கரெக்ட்டா அந்த பேஸ்லேருந்து வந்து எங்க 12.7 வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன எடுக்கணும்னா, அப்பர். அப்பர் வந்து என்ன சொல்லியிருந்தேன், நம்மளுடைய நெக் எங்க இருக்கு அந்த பார்ட்லருந்து நெக் வந்து 8.7 8.7 வந்து சாரி 8.5 இந்த நெக்ல இருந்து இந்த ஆம்கோல் வந்து எங்க முடியுது 8.5 கரெக்ட்டா அதுல வந்து மார்க் பண்ணீங்கன்னா, அந்த நம்மளுடைய ஆம்கோல்லேருந்து அந்த
கர்வ்லேருந்து கரெக்ட்டா அதில கிடைக்கும். அதுக்கப்புறமா 2 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஸ்டிச்சிங்க்கு. இந்த டூப் தான் நான் உங்களுக்கு அதில பாக்ஸ் போட்டு வைக்க சொல்லியிருந்தேன். இது வந்து நீங்க நம்ம ஸ்டிச் பண்ணும்போது போடலாம். அப்படி இல்ல ஒரு சில பேர் பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு அது வராது அப்படின்னா அதில போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கூக் சைடு கூக் ஃப்ரண்ட் 3.7 இருக்கு. ப்ளஸ் 1 ஆட் பண்ணோம்னா 4.7. நெக்ஸ்ட் வந்து நம்ம 8.5 மார்க் பண்ணியிருப்போம்ல, அதுலேருந்து கூக் சைடு அது எவ்வளோ வரும்? 6.7 வரும். அது போட்டுட்டு அந்த 7 நம்ம மார்க் பண்ணியிருப்போம்ல 6.7 அதுலேருந்து 2 வந்து 2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு விட்டுக்கோங்க. விட்டு அந்த லைன ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் அந்த மிடில் வந்து நமக்கு இப்ப தேவைப்படாது. நான் அதில மார்க் பண்ற மாதிரி காமிச்சிருப்பேன். ஆனா அது அந்த அந்த டைம் தேவை வராது. இப்போதைக்கு இவ்வளோதான். அந்த அப்பர் போட்டுக்கிட்டு நம்ம மீதி ஹூக் ஃப்ரண்ட் சைடெல்லாம் நம்ம மார்க் பண்ணிட்டு, பேஸ்லேருந்து ஜாயின் பண்ணி பேஸ்லேருந்து வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு, அந்த ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ண அந்த பாயிண்ட்டையும், நம்ம பேஸ்லேருந்து மார்க் பண்ணியிருக்க அந்த டாட்டையும் வந்து ஜாயின் பண்ணி விடணும். நான் வந்து இப்போ பண்ணுறது வந்து பேஸ்லேருந்து வந்து பேப்பர்லேருந்து கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் முன்னாடி நான் மார்க் பண்ணியிருந்தேன். அது கரெக்ட்டா வராதனால உங்களுக்கு கரெக்ட்டா அந்த மெஷர்மெண்ட் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து ஹூக் ஃப்ரண்ட் அந்த பாயிண்ட்டையும் நான் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து பேஸ்லேருந்தோட பாயிண்ட் அதுவும் அப்புறம் இதில வந்து ஹூக் சைடு வந்து ஜாயின் பண்ணியிருப்போம்ல 6.7 அதே வந்து இந்த பேஸ்லேருந்து கூட இப்படி ஜாயின் பண்ணி விட்டு, அந்த 2 அது வந்து ஸ்ட்ரைட்டா தான் வரும். அது 2யும் நம்ம இப்படி ஜாயின் பண்ணி விட்டோம்னா, ஃப்ரண்ட் நெக்கு பேப்பர் பேப்பர் மார்க் பண்ணியாச்சு. இவ்வளோதான். இல்ல இது வேணும், இன்னும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னா மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். இது கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா, நீங்க மார்க் பண்ணி வச்சத மட்டும் வச்சு போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். நெக்கும் வந்து ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு, அது வந்து இந்த நான் எப்படி மார்க் பண்ணி ட்ரா பண்றேன்னு பார்த்துக்கோங்க நெக்கு. அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு என்ன டிசைன் நெக் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிட்டு, இந்த எண்டுலேருந்து ஜஸ்ட் ஒரு சின்ன வளைவு மாதிரி போட்டிங்கன்னா, அந்த கர்வ் வந்து கரெக்ட்டா வந்துரும். அவ்வளோதான். இதுதான் ஃப்ரண்ட் நெக்கோட மெஷர்மெண்ட் போட்டு பேப்பர் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்புறம் என்னோட ஏதாச்சும் டவுட் இருந்தா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுடைய இது வந்து ஃபீட்பேக்கும் சொல்லுங்க. பேக் நெக் வந்து உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? ஈஸியா இருக்கா இந்த மெத்தட் அப்படின்ட்டு எனக்கு சொல்லுங்க. நாளைக்கு வந்து ஒரு பேப்பர் கட்டிங் போடுறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல நான் காமிக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.